கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, சமீபத்திலே நடைபெற்ற ஒரு புள்ளி விவரமானது நமக்கு அதிர்ச்சி தருகின்ற வகையிலே அமைகின்றது. உலகில் இருக்கின்ற முதன்மையான பணக்காரர்கள் எல்லாம் பல நாடுகளினுடைய ஆண்டு வருமானங்களை விட அதிகமாகவே அவர்கள் ஒரு மாதத்திற்கு அவர்கள் வாங்குகின்றார்கள், சேமிக்கின்றார்கள். அவர்களிடம் இருக்கின்ற அந்த செல்வம், அவருடைய சொத்து பல மடங்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. ஒரு பணக்காரரிடம் இருக்கின்ற அவரிடம் இருக்கின்ற சொத்துக்களை வைத்து 2-3 நாடுகளை கூட அவர் நாட்டு மக்களுக்கு கூட உணவு வழங்கலாம், அவர்களை ஏகபோகமாக வாழ வைக்கலாம். இன்று செல்வங்களும் சொத்துக்களும் ஒரே இடங்களிலே குவிந்து கிடப்பதை பார்க்கின்றோம். இந்தியாவிலே தலை சிறந்த பணக்காரர்கள் எல்லாம் இன்று ஏகபோகமாக அடுத்தவருடைய உழைப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிறரை கசக்கி பிழிந்து ஏராளமான தொழிற்சாலைகளை அல்லது வணிக நிறுவனங்களை எல்லாம் நிறுவி ஏராளமான மக்களை அங்கே பணியமர்த்தி அவருடைய உழைப்பை சுரண்டி ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகளுக்கு அரசாங்க அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் துணையாக இருப்பதை இன்று நாம் பார்க்கின்றோம். செல்வங்கள் ஒரே இடம் குவிந்து கிடக்கின்றது. ஆனால் அதே நேரத்திலே ஏராளமான மக்கள் உணவில்லாமல், சரியான பாதுகாப்புகள் இல்லாமல், சரியான சிகிச்சைகள் இல்லாமல் அல்லது வசதிகள் இல்லாமல் எத்தனையோ பேர் மாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லல் பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சிலருக்கு சாப்பிடக்கூட உணவில்லை, இருக்க இடம் இல்லை, நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்க பணம் இல்லை. ஆனால் ஒரு சில பேர் ஏகபோகமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். இன்னும் ஏராளமான பணங்களை சேமித்து வைத்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஒருவேளை அவர்களிடம் குவிந்து கிடக்கின்ற அந்த செல்வங்களை ஏழை எளிய மக்களுக்கு பகிர்ந்தளித்தால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுமே பசி இல்லாமல் மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழ முடியும் என்று அந்த புள்ளி விவரமானது நமக்கு சொல்லுகின்றது.